வணக்கம். இது டிராயிங் டெக்னிக்ஸ் ஃபண்டமெண்டலோட பார்ட் 2 வீடியோ. ஸோ போன வீடியோ என்ன சொன்னோம், ஒரு பொருளை வரையணும் அப்படின்னா அந்த பொருளோட ஷேப் என்ன, சைஸ் என்ன, லைட்டு எப்படி இருக்குது, அந்த பொருள் மேலே ஷேடு எப்படி இருக்குது, அப்புறம் அந்த பொருளோட டெக்ஸ்சர் என்ன, இந்த நாலுமே நீங்கள் கண்டிப்பாக கவனித்து வரையணும்னு சொன்னேன். இப்போ இந்த வீடியோவில் இந்த சைஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சைஸ் மாறும். எதை வச்சு மாறும் அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கா, தூரமாக இருக்கா, ஃபார் ஆர் நியர். ஓகேங்களா, உங்களுக்கு தூரமாக இருந்தால் அதனுடைய சைஸ் எப்படி இருக்குது, பக்கத்தில் இருக்கும்போது அதனுடைய சைஸ் எப்படி இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அப்புறமா முன்னாடி இருந்தால் ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது அதனுடைய சைஸ் எப்படி இருக்குது, பேக்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோட சைஸு. ஓகேங்களா, அதாவது முன்னாடி இருக்கிற பொருளோட சைஸ் என்ன, பின்புறமாக இருக்கின்ற பொருளோட சைஸ் என்ன, அதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். இதை வச்சு மாறும், உங்களுக்கு சைஸ் மாறும், அதனால் சொல்கிறேன். அப்புறம் மேலே கீழே. ஓகேங்களா, டாப் பாட்டம், பிலோன்னு கூட சொல்லலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். சரிங்களா, இதை பொறுத்து சைஸ் மாறும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் போடுறேன். ஸோ டம்ளரோட ஷேப் உங்களுக்கே தெரியும். இப்போ நான் டம்ளர் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா டம்ளர். ஓகேங்களா, போன வீடியோவில் டம்ளர் எப்படி போடுறதுன்னு சொன்னேன். ரெக்டாங்கிள் போட்டு இப்படி ஒரு கட் பண்ணிக்கோங்க, சென்டர் லைன் போட்டுக்கோங்க. சென்டர் லைன் போட்டு இந்த கார்னர்லேருந்து ஒரு கார்னர் டாட் வச்சுக்கோங்க, இந்த கார்னர்லேருந்து அதே டிஸ்டன்ஸ்க்கு டாட் வச்சுக்கோங்க. இந்த கார்னரையும் இதையும் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கர்வ் கொடுங்க. அந்த கர்வ் எப்படி இருக்குன்னா போய்கிட்டே இருக்கணும். இந்த சென்டர் லைன் வந்த வாட்டி கீழே இறங்கணும். அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டர் லைனை எரேஸ் பண்ணுறேன். இந்த நம்ம வரைஞ்ச லைன்ஸ்லாம் எரேஸ் பண்ணால் நமக்கு டம்ளர் வந்திருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், டம்ளரோட ஷேப் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓவல் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல கர்வ் இருக்குது. ஓகே, இப்போ டம்ளர் போட்டாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு காஃபி கப்பு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். காஃபி கப் போடணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலேயே அப்படியே ஒரு ஓவல் போடுங்க. நான் டைரெக்டாக வரைகிறேன் காஃபி கப்பு. ஓகே, ஸோ இப்போ இதற்குள்ள லைன்ஸை நான் எரேஸ் பண்ணுறேன். அப்போ தான் அது முன்னாடி இருக்கிற மாதிரி தெரியும் இந்த லைன்ஸு. ஓகேங்களா, ஸோ இது இந்த டம்ளர் இங்கே முடியுதுன்னா கப்பு கொஞ்சம் பின்னாடி தள்ளி தான் முடியணும். அப்போ சைஸ் நீங்கள் மெஷர் பண்ணணும். டம்ளர்லேருந்து இது எவ்வளோ தூரத்தை தள்ளி இருக்குது அப்படின்ற சைஸை நீங்கள் மெஷர் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஹேண்டிலோட சைஸ் என்ன, அதெல்லாம் முன்னாடியே. ஓகேங்களா, ஸோ அப்போ கப்பு சின்னதாக போட்டிருக்கேன், முன்னாடி இருக்கிறது சின்னதாக போட்டிருக்கேன். இந்த லைன்ஸ்லாம் எரேஸ் பண்ணிட்டேன். இது பின்னாடி, இது முன்னாடி. ஓகே, இப்போ ஒரு புக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ புக்குக்கு அந்த கிஃப்ட் ஷாப் போட்டுரும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் போடணும்.
ஓகே, அந்த gift பாக்ஸ் போட்டிங்க தானே, அந்த gift பாக்ஸ் போட்டது தான் கொஞ்சம் லென்த் வந்து ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். இந்த இடத்துல இப்படி ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துலையும் அதே மாதிரி கர்வ் கொடுத்துக்கிறேன். இதை டபுள் லைன் பண்ணுறேன். இந்த இடத்துல கர்வ் பண்ணுறேன். ஸோ இந்த புக்குக்கான ஷேப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. க்யூப் ஷேப், க்யூபாய்டுன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஸோ இதில் அந்த புக்கோட டெக்ஸ்சர், அந்த புக்கோட டிசைன். ஓகே, இப்போ இந்த புக்குக்கு மேலே நான் ஒன்று வரைகிறேன்னா இந்த புக்கை விட பெருசாக நம்ம எதுவும் வரையக்கூடாது. வரைஞ்சோன்னா அது கீழே விழுந்துடும். ஓகேங்களா, சாஞ்சு வரைகிறோமா அதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு சின்ன புக் வரையணுன்னா அதே மாதிரியே தான் எங்கே மேலேயே தான் நீங்கள் வரையணும். ஓகேங்களா, இந்த லைன்ஸை நீங்கள் எரேஸ் பண்ணணும். இந்த இடத்துல அதே மாதிரி தான் இன்னொரு புக்கு கொஞ்சம் சின்னதாக போடுறேன். ஸோ கீழே இருக்கிற புக்கு பெருசாக இருக்குது, மேலே இருக்கிற புக்கு சின்னதாக இருக்குது. ஓகே, சரி. இப்போ இன்னொன்று பாருங்கள். இப்போ நான் வந்து 3 ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன். ஓகே, 3 பெரிய ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஒரு பேராஷூட் மாதிரி வரைய போகிறேன். ஓகேங்களா, ஸோ பேராஷூட் நீங்கள் பார்த்துருப்பீங்க மூவியில், இல்லை சில பேர் நேரில் கூட போய் அது மேலே போயிருக்கலாம். ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் க்ளவுடு போடுறேன். க்ளவுடு போடும்போது என்ன பண்ணணும், நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற க்ளவுடு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சின்னதாக போட்டிங்கன்னா தூரமாக இருக்கிற க்ளவுடு மாதிரி தெரியும். ஓகேங்களா, பெரிய க்ளவுடு எப்படி இருக்கும், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற க்ளவுடு வந்து பெருசாக இருக்கும், மேகங்கள் வந்து பெருசாக இருக்கும். சின்னதாக போட்டிங்கன்னா அது தூரமாக இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ சைஸு சின்னதாக இருந்துக்கிறதெல்லாம் தூரமாக இருக்கும். இப்போ ஏரோப்ளேன் எப்படி இருக்குது, தூரமாக இருக்கிற ஏரோப்ளேன் சின்னதாக தான் தெரியும், பக்கத்தில் இருக்கிற ஏரோப்ளேன் பெருசாக தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ தூரத்தை பொறுத்து சைஸ் மாறும். அது ஃபஸ்ட் பாயிண்ட். அப்புறம் மேலே கீழே, இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மரம் வந்து கீழே வந்து பெருசாக இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். போக போக என்ன ஆகும், அதனுடைய சைஸ் வந்து கம்மியாகும், திக்னஸ் வந்து கம்மியாகும் இல்லையா. அப்படி கம்மினா உடனே கம்மியாகாது, ஸ்லோவாக அப்படியே கம்மியாகும். ஸோ அப்போ ஒரு பொருள் வந்து கீழே இருக்கா மேலே இருக்கா அதை வச்சு அதனுடைய சைஸ் வந்து மாறும். ஓகே, அதே மாதிரி முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா. இப்போ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளை போடுறேன் பாருங்கள். இந்த கிளையை நான் முன்னாடி போடும்போது இந்த லைன் தெரியக்கூடாது. அப்போ அந்த கிளை வந்து இங்கேருந்து ஒரு மாதிரி, பின்னாடினா அதுக்கு பின்னாடி மறைஞ்சிட்ருக்கு, அப்போ அது இந்த கிளைக்கு பின்னாடி இருந்து வருது. ஸோ அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா. ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து ஒரு அலை மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அலை மாதிரி. இப்போ வந்து ஒரு கப்பல் மாதிரி ஸ்லாண்டிங் லைன் போடுறேன், கப்பல். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க கப்பல். இப்போ இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சில அலைகள் வந்து இந்த கப்பலுக்கு பின்னாடியும் இருக்குது, அப்போ தான் அது நடுக்கடலில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அலைகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து சின்னதாக போட்டேன்னு அர்த்தம், அந்த ஷிப் வந்து தூரமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஷிப் வந்து பெருசாக இருக்கணும், தூரமாக இருக்கிற ஷிப் வந்து சின்னதாக இருக்கணும். அதே மாதிரி பறவைகள் நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா
பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். சின்னதாக போட்டிங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ட்ராயிங் பண்ணும்போது இந்த 4மே அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த 2ம் தான், ஷேப்பு, சைஸு. ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா ஷேப் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மரத்துக்கு ஷேப் இருக்கா? எஸ் இருக்குது, ட்ரையாங்கிள். இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அது எப்படி இருக்குது, அதனுடைய சைஸ் எப்படி இருக்குது, கீழே விரிஞ்சும் போக போக கம்மியாகவும் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் அதனுடைய டெக்ஸ்சர், அதுக்குள்ளே என்னென்ன இந்த மாதிரியான இந்த மாதிரி உருவம் வந்து மாறும். இப்போ இதனுடைய டெக்ஸ்சர் என்ன, கர்வியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ரோடு பார்த்திங்கன்னா இங்கே அகலமாக இருக்கும், போக போக கம்மியாகணும். இங்கே அகலமாக இருக்க ரோடு போக போக கம்மியாகுது. சரி, இப்போ இந்த பக்கம் ஒரு ரோடு போகுதுன்னா பாருங்கள் இப்படி. ஸோ இந்த ரோடு பிரியுது இந்த இது. அப்போ இங்கே வந்து பெருசாக இருக்குது, போக போக என்ன ஆகுது, சின்னதாகுது. ஸோ இந்த சைஸ் வந்து மாறும். சைஸ் வந்து பிக்கர் இன் சைஸ். இஃப் இட் இஸ் நியர் அது வந்து பெருசாக இருக்கும், தூரமாக இருந்தால் சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பாட்டமில் இருக்கிறதெல்லாம் வந்து கீழே இருக்கிறது பெருசாக இருக்கும் சிலதில். ஓகேங்களா? மேலே போக போக சின்னதாகும். கீழே பெருசாக இருக்குது, போக போக என்னாகும், சின்னதாகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த சைஸ் வந்து இதை பொறுத்து மாறும். இதை தான் வந்து பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. இதே நான் வந்து உங்களுக்கு கலர் அடித்து காமிக்கிறேன். இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு எனக்கு அனுப்பணும். ஓகே, ஓகேம்மா, தேங்க்யூ. பார்க்கலாம். இந்த 3ல் நான் இப்போ கலர் அடித்து காமிக்கிறேன் இருங்க. ஸோ இது பாருங்கள், கலர் அடிச்சிருக்கேன் அதே பிக்சரை. ஸோ இப்போ சின்ன க்ளவுட்ஸ்லாம் பாருங்கள், நமக்கு தூரமாக இருக்கிற மாதிரியும், பெரிய க்ளவுட்ஸு பக்கத்தில் இருக்கிற மாதிரியும், இந்த பெரிய பேராஷூட் நமக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியும், சின்ன பேராஷூட் பின்னாடி இருக்கிற மாதிரியும் நமக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ட்ரீஸ். பக்கத்தில் இருக்கிற ட்ரீஸ் பெருசாக இருக்குது, போக போக என்னாகுது, ட்ரீயோட சைஸ் சின்னதாகுது. இந்த மவுண்டெயின் முன்னாடி இருக்குது, இந்த மவுண்டெயின் பின்னாடி இருக்குது. முன்னாடி இருக்கிற மவுண்டெயின் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு லைட் கலர்ஸ் இருக்கும், அப்புறமா இங்கே டார்க் கலர்ஸ் இருக்கும். கீழே பாருங்கள் பெருசாக இருக்குது, போக போக சின்னதாகுது. மரமும் அதே மாதிரி தான், இந்த மரத்தோட லீஃபும் கீழே பெருசாக இருக்குது, போக போக சின்னதாகுது. அடி இருக்கிற லீவ்ஸ்லாம் வயசான லீவ்ஸாக இருக்கும், அதனால் இந்த இடத்துல டார்க் க்ரீன் கொடுத்துருக்கேன். மேலே வர லீவ்ஸ் வந்து ஃப்ரெஷ் லீவ்ஸாக புதிய இலைகளாக இருக்கும், அதனால் வந்து அந்த இடத்துல லைட் க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கே அகலமாக இருக்குது, போக போக நமக்கு என்ன ஆகுது, அகலம் குறையுது. ரோடும் அதே மாதிரி தான். ரோடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அகலமாக இருக்குது, நல்லா வித்து ஜாஸ்தியாக இருக்குது, போக போக வித்து வந்து கம்மியாகுது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், கப்பல் இங்கே பெருசாக இருக்குது, இங்கே சின்னதாக இருக்குது. ஸோ இது நமக்கு முன்னாடி இருக்கிற கப்பல், இது கொஞ்சம் பின்னாடி இருக்கிற கப்பல். வேவ்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வேவ் டார்க் கலர் கொடுத்துருக்கேன், ஒரு வேவ்க்கு வந்து லைட் கலர் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்படி வேவ் இப்படி மேலே கீழே இப்படி 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 போகும்போது என்னாகும், நமக்கு ஒன்று கீழே போகும், ஒன்று மேலே வரும். ஸோ நான் அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது வரைகிறீங்க அப்படின்னா அந்த வரைகிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு ஷேப் இருக்கும், அந்த ஷேப்பை கண்டுபிடிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப், இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெபீசியம் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. ட்ரெபீசியம் ஷேப்னால் ஒரு லைன் பெருசு, ஒரு லைன் சின்னது, இது அப்படி கனெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, இது வந்து ட்ரெபீசியம் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த ட்ரெபீசியம் ஷேப்பில் இருக்குது. அதே மாதிரி க்ளவுடு. ஸோ க்ளவுடு நீங்கள் போடும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா,
க்ளவுடு போடும்போது இப்படி கர்வ் போடுறீங்க இல்லையா, கர்வ் ஒன்று பெருசு ஒன்று சின்னது அப்படியே போகும்போது நெக்ஸ்ட்டு கீழே வரும்போது இது ரெண்டுக்கும் நடுவில் தான் பாருங்கள் இப்படி வரும், இதுக்கு கீழே. அதே மாதிரி இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இது உள்ளே போகும். இப்படி போடக்கூடாது, எல்லாமே இப்படி இப்படி வந்தால் இது க்ளவுடு கிடையாது. இந்த பாயிண்ட்டும் நேராக மீட் பண்ணால் அந்த க்ளவுட் நல்லாவே இருக்காது. இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது இப்படி இது ரெண்டுக்கும் நடுவில் பாருங்கள் இந்த லைன் போகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுறாதீங்க, இது க்ளவுடுன்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. திஸ் இஸ் நாட் அ க்ளவுட். இதுவும் நேராக வராது. ஒன்று பெருசு ஒன்று சின்னது, ஒன்று பெருசு ஒன்று சின்னது, ஒன்று பெருசு அப்படியே டேர்ன் ஆகுங்க. டேர்ன் ஆகிட்டு இந்த மேலே இருக்கிறதுக்கு அப்படியே இப்படி இது ரெண்டுக்கும் நடுவில் இது உள்ளே போகணும். ஓகேங்களா, ஸோ அதுக்குரிய வடிவத்தை கவனிங்க, சைஸை கவனிங்க. அதே மாதிரி இது பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது சர்க்கிள். ஓகேவா, ஸோ சர்க்கிள் இப்படி போட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டு இது ஸ்ட்ரெயிட் லைன், இதை இப்படி பெண்ட் ஆகணும், இந்த பக்கம் இப்படி பெண்ட் ஆகணும், இது இப்படி பெண்ட் ஆகணும், இது இப்படி பெண்ட் ஆகணும். பால் இருக்குல்ல, நீங்கள் விளையாடுவீங்க இல்லையா, அந்த பால் கூட இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரீஸ் இது சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஷிப். ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரீ உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஷேப் கவனிங்க. ஷேப் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பு. அப்புறம் இந்த இடத்துல இப்படி அடுத்தது அதே மாதிரி இந்த இடத்துலையும் இப்படி பெருசு. ஓகேங்களா, அப்புறமா இந்த லைன்ஸ்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிடணும். அப்போ இந்த ட்ரீ உங்களுக்கு கிடைக்கும். இது பெருசு இது சின்ன ட்ரையாங்கிள் ஷேப். ஸோ ஷேப்பை கவனிங்க, சைஸை கவனிங்க. சைஸு முன்னாடி இருந்தால் ஒரு சைஸ், பின்னாடி இருந்தால் ஒரு சைஸ். ஓகே, கீழே இருந்தால் ஒரு சைஸ், மேலே இருந்தால் ஒரு சைஸ், கீழே இருந்தால் ஒரு சைஸ், மேலே இருந்தால் ஒரு சைஸ். அப்புறம் ஷேடு டார்க்காக இருக்கா லைட்டாக இருக்கா. இது பாருங்கள் லைட் க்ரீன் கொடுத்துருக்கோம், ஏன்னா அது ஃப்ரெஷ் லீவ்ஸ். அடுத்து டார்க் க்ரீன், அந்த ஷேடு நீங்கள் கவனிக்கணும். இந்த முன்னாடி இருக்கிற மலைக்கு கொஞ்சம் லைட் ப்ரௌன் கொடுத்துருக்கேன், பின்னாடி இருக்கிற மலைக்கு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஷேடு லைட்டை பொறுத்து எப்படி மாறுது. ஓகேங்களா, டெக்ஸ்சர்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இது போட்டோம் இல்லையா, இது டெக்ஸ்சர். இந்த மாதிரி போட்டோம் இல்லைங்களா, இது ஒரு டெக்ஸ்சர். இதே இப்படி போட்டால் அது வேறு ட்ரீ மாதிரி இருக்கும். இந்த டெக்ஸ்சர் இந்த பாலில் இது போட்டு இது டெக்ஸ்சர். இதே பேராஷூட் நீங்கள் வேறு மாதிரி கூட போடலாம், இப்படி கூட போடலாம். இது ஒரு டெக்ஸ்சர், இது ஒரு உருவ அமைப்பு. ஸோ டெக்ஸ்சர் மாறும். டெக்ஸ்சர் மாறினா அதனுடைய ஷேப் மாறும். ஓகேங்களா, ஸோ இதுதாங்க ட்ராயிங்கில் நீங்கள் அதிகமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ், டெக்னிக்ஸ். ஓகே, இந்த 3 பிக்சரும் பண்ணணும்னு தேவையில்லை. ஏதாவது ஒரு பிக்சரை செஞ்சு அனுப்புங்க, நான் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ, பார்க்கலாம்.